அடுத்ததாக இன்னொரு கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த கோவில்கள் எதுலேயுமே ஃபோட்டோகிராஃபி கண்டிப்பாக அலோடே கிடையாது. ஆனால் வெளி பிரகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் எடுத்ததெல்லாம் கோவிலுக்கு வெளியில் வந்து அங்கேருந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்தது தான். இது வந்து எடுத்துக்கலான்னு எனக்கு அவள் பர்மிஷன் கொடுத்தா. நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம், உள்ளே எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு. அதனால அந்த ட்ரீஸ்க்கு நடுவில் இருக்கிற கொஞ்சம் அந்த நாகங்களோட படங்களையும் வெளியில் இருக்கிற கோவிலையும் எடுத்திருக்கேன். அடுத்ததான் நாங்கள் வந்தது அம்பலப்புழா கோவில் தான். அதை பற்றியும் சொல்கிறேன். இந்த அம்பலப்புழா கோவிலில் பாயசம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து சுவாமி பார்த்தசாரதி கிருஷ்ணராக இங்கே இருக்காருன்னு சொல்கிறார். இது வந்து 15th செஞ்சுரியில் கட்டப்பட்ட கோவில்னு சொன்னால், இதை வந்து திருநாள் தேவநாராயணன் தம்புரான் அப்படிங்கிறவர் வந்து கட்டினார் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கும் ஒரு கதை சொல்கிறார். என்னென்னா, இந்த ஊரில் இருந்த ராஜா வந்து ரொம்ப செஸ் விளையாடுறதுல ரொம்ப நிபுணராக இருந்தாரா. அவர் வந்து வரவாழ்கிட்டெல்லாம் ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுத்து என்னை யாராலையும் வின் பண்ண முடியாதுன்னு. ஒரு தடவை குருவாயூரப்பன் வந்து ஒரு முனிவர் வேஷத்தில் வந்து நான் வந்து உன் கூட விளையாடுறேன்னு சொல்லி அந்த செஸ்ஸில் வின் பண்ணிட்டேன். நீங்கள் வின் பண்ணினா என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன்னு அந்த ராஜா சொல்கிறார். அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னு, செஸ் போர்டில் இருக்கு இல்லையா, மொத்தம் 64 ஸ்கொயர்ஸ் இருக்கும். அதில் முதல் ஸ்கொயருக்கு வந்து ஒரு அரிசி கொடுக்கணும். அப்புறம் வந்து டபுள் பண்ணிகிட்டே போகணும். 2, 4, 8 அது மாதிரி அப்படி டபுள் பண்ணிகிட்டே போனப்புறம் கடைசியில் வந்த அரிசியோட எண்ணிக்கை வந்து 4,85,440 மில்லியன். இவ்வளவு அரிசி வேணும்னா அவர் வந்து 694 வருஷங்கள் வந்து அந்த நிலங்களில் வந்து விளைச்சல் பண்ணணும். உடனே அந்த ராஜாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, எப்படி எனக்கு உடனடியாக இவ்வளோ அரிசி கொடுக்க முடியும்னு. அப்போ அவர் வந்து தன்னுடைய சுயரூபத்தை கிருஷ்ணர் பகவான் வந்து காமிச்சிட்டு, நீ கவலைப்பட வேண்டாம், தினமும் நான் உன் கோவிலுக்கு வரேன், வந்து நீ எனக்கு நல்லதாக பால் பாயசம் பண்ணி கொடு, எனக்கும் என்னை பார்க்க வர எல்லா என்ன டிவோட்டிஸ்க்கும் நீ வந்து இந்த பால் பாயசத்தை கொடுன்னு சொல்கிறார். இன்னமும் ஒரு ஐதீகம் வந்து குருவாயூரப்பன் தினமும் வந்து இங்கே வந்து அவருக்காக கொடுக்குற பால் பாயசத்தை ரொம்ப மகிழ்ச்சியாக அவர் ஏற்றுக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம். இங்கே இதுவும் நான் வெளியில் தான் எடுத்தேன், நிறைய வெளியில் தான் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் ரொம்ப நிறைய இருந்தது. அந்த கடையில் இருந்த ஒருத்தர் வந்து எங்கள் டிரைவருக்கு வந்து கொஞ்சம் வழி கூட ஒரு லேடி சொல்லி கொடுத்தாங்க. இந்த கடைகள்லாம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெளியிலையும் நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் எடுத்தேன். அப்புறம் நான் அங்கேருந்து ஹரிப்பாடுங்கிற இடத்துல இருக்குது. இதெல்லாமே ஹரிப்பாடில் தான் இருக்குது. அங்கே வந்து சுப்பிரமணிய சுவாமி டெம்பிளுக்கு போகிறோம். அந்த சுப்பிரமணிய சுவாமி டெம்பிளை வந்து அதை பற்றி வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அங்கே இருந்த ஒருத்தட்ட கேட்டுட்டேன் நான். அதையும் நான் சொல்கிறேன். இது வந்து பரசுராமர் வந்து இந்த பூஜையெல்லாம் பண்ணினதுக்கப்புறமா அந்த அந்த சுவாமியோட பிரதிமை இருக்கு இல்லையா, ஐடல், அது வந்து அங்கே விட்டுட்டு போயிட்டாருனோ என்னமோ சொல்கிறா. அது எனக்கு சரியாக புரியலை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா இந்த பிரதிமையை வந்து அவள் ஒரு பேக் வாட்டர்ஸில், அந்த கடலோரம் இருக்கிற பேக் வாட்டர்ஸில் கண்டுபிடிச்சிருக்கா. அப்போ அங்கே இருக்கிற எல்லா இந்த லேண்ட்லார்ட்ஸ்க்கும், அதாவது இந்த பூமியை சொந்தக்காரர்களுக்கும் கனவுல வந்து சுவாமி சொன்னாரா, நான் வந்து காயம்குளம் அப்படிங்கிற இடத்துல என்னுடைய பிரதிமை இருக்குது, நீங்கள் எடுத்துன்னு வந்து கோவில் கட்டுங்கன்னு. முதல்ல ஒரு சின்னதாக ஒரு கோவில் கட்டியிருக்கா. இதனோட துவஜஸ்தம்பம் வந்து, அதாவது கொடிமரம் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்கிறேன். அதாவது கேரளாலேயே கோவிலையே பெருசோ, எதில் பெருசுன்னு தெரியாது. ஆனால் தட் வாஸ் த பிக்கஸ்ட் அண்ட் த லாங்கஸ்ட் கொடிமரம் சொல்லி ஃப்ளாக் மரம்னு சொல்லி சொன்னால், அது வந்து என்னென்னா, இப்போ ஒரு தடவை முன்னாடி இருக்கும்போது அது எரிஞ்சு இந்த கோவிலில் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி வந்தது. ஆனால் அந்த கொடிமரம் மாத்திரம் ஏரியலையும். அப்போ வந்து சித்திர திருநாள் ராமவர்மாங்கிறவர் வந்து ராஜா அந்த கோவிலை மறுபடியும் புதுப்பிச்சு கட்டினார். அதுக்கப்புறம் அந்த கொடிமரமும் சொர்ணத்தினாலேயே பண்ணியிருக்கா. அதையும் அவர் வந்து திரும்ப கட்டினார்னு சொல்கிறார். ரொம்ப அழகாக இருந்தது. இது கூட இதை வந்து சதர்ன் பழனின்னு சொல்கிறா. அங்கே கேரளாவில் இருக்கிற பழனின்னு சொல்கிறா. இங்கே வந்து சிவன் விஷ்ணு எல்லாரோட அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கிறதுன்னு. அதுக்கப்புறம் நான் வந்தது வந்து இன்னொரு டெம்பிள்,
அது வந்து கிருஷ்ணர் டெம்பிள் தான். நாங்கள் இருந்த ஹோட்டல் பக்கத்துலேயே இருந்தது. இதுவும் ரொம்ப அழகான கோவில் தான். இது வந்து வெளியில் ஃபோட்டோ இதெல்லாம் பிரதிமையெல்லாம் வெளியில் பிரகாரத்தில் தான் இருந்தது. அதனால் நான் வந்து இதை ஃபோட்டோ எடுத்துட்டேன். இங்கே வந்து கிருஷ்ணர் முன்னாடி வந்து வெளியில் ஒரு உருளியில் மஞ்சாணி குருன்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த சேப்பு கலரில் குரு சின்னதாக அந்த மணி மாதிரி இருக்கும். அதை வந்து கையில் எடுத்துகிட்டு 3 தடவை நம்ம எடுத்து கீழே போட்டால் லேசாக சத்தம் போட்டாக்கா அது சுவாமி காதில் கேட்டு நம்மளை அனுகிரகம் பண்ணுவேன். நம்ம ஏதாவது நம்மளுக்கு வேணுங்கிறத விஷயம் வந்து நம்ம அவர்கிட்ட சொல்லலான்னு. பக்கத்தில் வந்து ஒரு சிவன் கோவில் இருந்தது. அந்த நடக்கிற இடம் கொஞ்சம் தூரம் நடந்து அப்புறம் கோவில் என்ட்ரு பண்ணணும். முன்னெலாம் மணலாக இருக்கும். அந்த கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். அதுதான் பீச் மணல் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில் இருந்தது. அதுக்கும் நான் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா என்னால் வந்து நான் கர்நாடகாவில் அந்த உடுப்பி கோவிலை பார்த்ததில்ல. இங்கே சுவாமி அனுகிரகம் இருந்ததுனால இந்த கோவிலை என்னால் பார்க்க முடிஞ்சுது. இந்த கிருஷ்ணருக்கு ஒரு கையில் வந்து அதாவது ரைட் ஹேண்டில் வந்து மத்து தயிர் கடையிற மத்தும், லெஃப்ட் ஹேண்டில் வந்து அந்த கடையத்துக்குள்ள கயரும் வச்சுட்டுருக்க மாதிரி இருந்தார். ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கு ஒரு சின்ன கதை சொன்னால், அதாவது அந்த துவாபர யுகம் முடிஞ்சப்புறம் கிருஷ்ணரை வந்து அவரோட குழந்தை மாதிரி பார்க்கணும், அவரோட குறும்புத்தனத்தெல்லாம் அப்படின்னு சொல்லி தேவகியான அவங்க அம்மாவும் அவரோட ஒய்ஃப் ருக்மணியும் ஆசைப்பட்டதுனால இந்த விஸ்வகர்மா வந்து இந்த மாதிரி குழந்தை ரூபத்தை அவருக்கு கொடுத்தார் அப்படின்னு. இந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கிற கிருஷ்ணர் வந்து லோகத்திலேயே வேறு எங்கேயும் கிடையாதுன்னு. ஆனால் ஒரு ஜன்னல்லேருந்து தான் நம்ம கிருஷ்ணரை பார்க்க முடியும். அந்த கம்பியை வந்து கனகனகிண்டின்னு சொல்கிறார். அதாவது ஏன்னா கனகதாசாங்கிறவர் டிவோட்டி, அவர் கொஞ்சம் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்ததுனால அவர் வந்து கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு எல்லோரும் சொன்னப்போ சுவாமி வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி தன்னை கொஞ்சம் மாற்றிட்டு பொசிஷனை மாற்றி நின்றார். அந்த இடத்துல ஒரு ஜன்னல் இருந்ததுன்னு. அதனால் இன்றைக்கி நம்ம அந்த ஜன்னல் வழியாக தான் பார்க்க முடியும், சாமி தரிசனம் பண்ண முடியும். சுவாமிக்கு வந்து ஜாதி பேதம் பணக்காரா ஏழை ஒன்றும் பேதம் கிடையாதுங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறது. எனக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் நான் உங்களுக்கு கேதர் பண்ணி சொல்லிட்டேன். நான் பார்த்த டெம்பிள் எல்லாம் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு பாருங்கோ, சப்போர்ட் பண்ணுங்கோ. நிஜமாகவே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. இந்த கோவில் எதுலேயுமே பணம் கொடுத்து சுவாமியை பார்க்க முடியாது. எல்லாருமே க்யூவில் நின்று தான் பார்க்கணும். இருந்தால் கூட நான் என்னோடய ஏஜை சொல்லிவிட்டு ரொம்ப தூரத்துலேருந்து வரேங்கிறதையும் சொல்லி பார்த்துட்டேன். தேங்க்யூ வெரி மச். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. கடைசியாக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இங்கே நான் சேர்த்த கதைகள் உங்களுக்கு சொன்னது எல்லாமே அங்கே இருக்கிறவா எல்லார்கிட்டையும், நான் ட்ராவல் பண்ணின இடத்துலையும் எனக்கு தெரிஞ்சவா எல்லார்கிட்டையும், நான் மீட் பண்ணவா எல்லாரையும் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு சொன்னது தான். இதில் ஏதாவது தவறுகள் இருக்கலாம். இருந்தால் என்னை கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க. சிரம் சாழ்த்தி உங்களை வணங்கிக்கிறேன். தவறாக நினைக்க வேண்டாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.